திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடுகள் அதிகளவில் திடீரென உயிரிழப்பதால் கால்நடை வளர்ப்பு விவசாயத்தில் விவசாயிகள் தடுமாறி வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு விவசாயிகளின் வேதனையை விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளான பூரிகமாணிமிட்டா, ஜெயபுரம், கோணாம்பட்டு, கதிரிமங்கலம், ஜோதிமங்கலம், அச்சமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் விவசாய உப தொழிலான கால்நடை வளர்ப்பில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாக நெல், கம்பு, சோளம் உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்யும் விவசாய பெருமக்களை சார்ந்துதான் இந்த கால்நடை விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் சமீப காலமாக தொடர்ந்து கொத்து கொத்தாக ஆடுகள் உயிரிழப்பதால் மிகுந்த வேதனைக்குள்ளாகி தவித்து வருகின்றனர். இது குறித்து ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் சிவசங்கரி கூறுகையில், தான் கடந்த 5 வருடமாக ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆடுகளை வளர்ப்பது ஒன்றும் சாதாரண வேலையில்லை எனவும், பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருவது கடினமானது என தெரிவித்தார். மேலும் ஆடுகளுக்கு ஏதேனும் நோய்வாய் ஏற்பட்டால் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் அழைத்து சென்று அதற்கான மருத்துவத்தை பார்த்து வருவதாகவும், ஆனால் எதனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டறிய முடியவில்லை என்றும், மருத்துவர்களும் இது குறித்து சரியான விளக்கம் தெரிவிப்பதில்லை என்றும் வேதனையோடு கூறினார். டாக்டருங்க தான் எங்களுக்கு சொல்லணும், எந்த மாதிரி தீனி கொடுக்கணும், எவ்வளவு நேரம் மேய்க்கணும், எந்த மாதிரி பராமரிக்கணும், டாக்டருங்க சொல்ற அறிவுரையில் தான் நாங்கள் வளர்க்க முடியும். சரியான தடுப்பு மருந்தும் இது அதுக்கு வளர்க்குறதுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு டாக்டருங்க வந்து சொன்னாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்குவோம், பண்ணிக்குவோம். அதுக்கு மருந்து கரெக்டான முறையில் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலமாக ஆடு வளர்ப்பில் மட்டுமே ஈடுபட்டு வரும் கண்ணன் மற்றும் சங்கர் ஆகியோர் தெரிவிக்கையில், தாங்கள் சிறுவயது முதலே ஆடுகளை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறும் அவர்கள், முந்தைய காலகட்டங்களில் தாங்கள் வளர்க்கும் ஆடுகள் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாமல் நன்றாகத்தான் வளர்ந்து வந்தது எனவும், ஆனால் சமீப காலமாக திடீரென புதிய வியாதிகள் ஏற்பட்டு 5 ஆடுகள் முதல் 20 ஆடுகள் வரை கொத்து கொத்தாக செத்து மடிந்துள்ளதாகவும் வேதனையோடு தெரிவித்தனர். கோமாரி நோய் வந்துருச்சு, அந்த அடைப்பா நோய் ஊசி போட்டு ஒரு 7 செத்துருச்சு. குட்டி ஒரு 4, ஒரு 3 பெரிய ஆடு. திருப்பி இப்போ 2 நாளைக்கு முன்ன 2 ஆடு செத்துருச்சு. விடைய இருக்கிற மாதிரிக்கு இங்கே செத்துருச்சு 2. திருப்பியும் போய் ஊசி போட்டு ஒரு 3 மாதம் ஆகிக்கும், 2.5 மாதம் 3 மாதம் ஆகிக்கும் ஊசி போட்டு வந்து திரும்பி போய் போட்டு வந்துக்கிறேன். எதுவும் லாபம் மேலே நஷ்டமாக நிறைய ஆகிருக்குது. கொட்டாய் கேட்டேன், ஆட்டு கொட்டாய் கேட்டேன், கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 15 வருஷமும் ஒன்றும் கொட்டாயே கொடுக்கல. போட்டோ எடுத்துன்னு போய்க்கிறாங்க. இப்போதான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னே, எலெக்ஷனுக்கு முன்னே இன்னும் எதுவும் வரல. நஷ்டத்து மேல் நஷ்டம் தான் போயிருக்குது. லாபம் எதுவுமே எனக்கு தெரியல. இதுல இதற்கான காரணம் என்னவென்று தங்களுக்கு தெரியவில்லை என்றும், தாங்கள் ஆடு வளர்ப்பதை மட்டுமே பிரதான தொழிலாக வைத்திருக்கிறோம் எனவும், சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த மருத்துவர்கள் எங்களுக்கு முறையான வழிகாட்டுதல்களை தெரிவிப்பதில்லை எனவும், வியாதிகள் எப்படி தாக்குகின்றன என்பது குறித்தும் அவர்கள் தெரியப்படுத்துவதில்லை என்றும் கூறுகின்றனர். ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென ஆடுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், தடுப்பான் போன்ற வியாதிகள் வரும். ஒரு சில மணி துளிகளில் அவை துடித்து தங்கள் கண்முன்னே இறந்து போகும். இது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதெல்லாம் தெரியாமல் அப்படியே வேதனையோடு தூக்கி அவற்றை புதைத்துவிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இது போன்ற காலகட்டங்களில் கொத்தாக ஆடுகள் இறந்து விடுவதால் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. தங்களுக்கு ஏற்படுகின்ற இது போன்ற நஷ்டத்தை யாரிடம் போய் கேட்பது என்பது கூட தெரிவதில்லை என்றும், வங்கிகளில் கூட தங்களுக்கு கடன் வழங்குவதில் தயக்கம் காட்டுவதாகவும் தெரிவித்தனர். ஒரு குட்டி பிறந்து வளர்ந்தாக்கா 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது ஒரு குட்டியை வளர்க்கறதுக்கு. அதுல இருந்து என்ன அதை பயிராகி குட்டி போட்டு நாங்க அத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் வருதுங்க. கஷ்டத்துல நாங்க இதெல்லாம் வருஷத்துக்கு 1 முறை 2 முறை இதுல காயில கசு அதுவும் போயிடுதுங்க. அத்தை நாங்க பராமரிப்பாக்கிறதுக்கு ஏகப்பட்ட துட்டு செலவாகுது, நஷ்டமும் ஆயிடுது. இப்பதான் கடவோட வாங்கி நாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட நஷ்டத்திலயும் போகுது. எக்கச்சக்கமான நஷ்டம் ஆகுது. கடன் வாங்கறதுதான், கொடுக்கறதுதான், இப்படிதான் வட்டி கட்டினா அது கட்டினா நாங்க ஏகப்பட்ட தொழிலெல்லாம் கருங்க. இந்த ஆடு தொழில் தான் எங்களுக்கெல்லாம், வேற தொழில் இல்லை. துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் தங்களுக்கு வாரம் 1 முறையோ அல்லது மாதம் 1 முறையோ முகாம் அமைத்து கால்நடை வளர்ப்பு குறித்து வழிகாட்டுதல்களை வழங்கினால் அது தங்களுக்கு இழப்பை கட்டுப்படுத்த உதவும் எனவும், வெயில் மற்றும் மழை காலங்களில் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ள ஒரு கொட்டகை அமைத்துக் கொள்ள நிதி உதவி அளித்து உதவ வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அரசாங்கம் என்ன பண்ணா கொட்டாய் கொடுக்கணும்,
அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு அந்த தடுப்பூசி எங்களுக்கு சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் கூட்டிட்டு போய் போட்டுன்னு வந்துடுவோம். போட்டுக்கணுமானா ஓரளவுக்கு சரியாயிடும். நோய் நொடி இல்லாமல் வளர்த்துவோம். எங்களுக்கு எதனா கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்கள் வளர்க்குறதுனால வளர்த்து விற்கிறதுனால அவங்க மருந்து போடுறதுக்கு இங்கே போடுறோன்னு சொல்கிறதும் இல்லை, அந்த டாக்டருக்கு கூப்பிட்றதும் இல்லை. கவர்மெண்ட் சர்வெண்ட் டாக்டருங்க யாருமே சொன்னாதானே எங்களுக்கு இந்த இடத்துல போடுறேன்னு சொன்னாதானே நாங்கள் போக முடியும். கால்நடை வளர்ப்பு விவசாயிகளின் கோரிக்கையை அரசு கவனத்தில் கொள்ளுமா? இடையூறுகள் இல்லாமல் கால்நடை விவசாயம் தொடர்ந்து வளருமா என்பது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வெளிச்சம். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் மகேஷுடன் செய்திக்குழு.